என்னோட பேர் தினேஷ்குமார், சேலம் தினேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மலேசியா முருகன் கோயில் இருக்கிறோம். இன்னைக்கு நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8/5/2026 நாள். மலேசியா பத்துமலை முருகன் 2060 முருகன் கோயிலில் நம்ம இருக்கிறோம். இதோட சிறப்பு நிறைய இருக்குது, ஒன்னொன்னா காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வாங்க. வணக்கம். பாருங்க, பத்துமலை முருகன் அப்படியே பாருங்க, பிரம்மாண்டமா இருக்காரா? கோல்டு கலர்ல தக 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 மின்றாரா? பார்த்துக்கோங்க. இந்த படிக்கட்டு பாருங்க, பல வண்ண கலரா இருக்குது. வாங்க ஒன்னொன்னா நான் நேர்ல போய் காட்டுறேன். தேங்க்யூ. பாருங்க, இந்த முருகன் கோயிலை சுத்தி கீழே நிறைய கோயில், அம்மன் கோயில், பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் நிறைய இருக்குது. பாருங்க பாருங்க. இந்த கோயிலை முன்ன நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்கார் தான். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் 65% முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? மீதி வேற மலாய் அவங்க இருக்காங்க. ஆனா 10% தான் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க. ஆனா அந்த இந்தியர் இருக்க இடத்துல எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க. மலேசியாவிலே முக்கியமான இடம் இந்த இடம் தான். வெற்றிவேல் முருகனுக்கு. உலகம் முழுவதிலிருந்தும் வரும் பக்தர்களை வரவேற்கும் ஆன்மீக சின்னமாக விளங்கும் 20 ஆண்டு எழில்மிகு பத்துமலை திருமுருகன் சிலை மலேசியா, இந்தியா மற்றும் இந்தோனேஷியா தொழிலாளர்களின் உழைப்பால் 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 350 டன் ஸ்டீல், 1550 கன மீட்டர் கான்கிரீட், 350 கேலன் தங்க நிற வண்ணத்துடன் ஆரம் 2.5 மில்லியன் செலவில் வடிவமைக்கப்பட்டு 2006 ஜனவரியில் திறக்கப்பட்டது. இச்சிலை இன்றளவும் நமது பக்தி கலை, கலாச்சாரம் மற்றும் மலேசியாவின் அடையாள சின்னமாக திகழ்கிறது. பாருங்க, 272 படி உள்ளது. இந்த படி சுண்ணாம்பு மலையா ஆன மலை. பாருங்க, மலைப்புறா சுண்ணாம்பு மலை. பாருங்க, நிறைய காட்டுறேன், வாங்க. முருகன் பிரம்மாண்டத்தின் உச்சம். பாருங்க, மலை ஏறிக்கிட்டே இருக்கிறோம், மலை ஏறி வரோம். நீங்களாம் மலேசியா முருகன் வீட்டுல இருந்தே பார்க்கலாம். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. வணக்கங்க. பாருங்க, மலை இருந்துட்டு சுண்ணாம்பு மலை, சுண்ணாம்பு பாறை. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கருங்கல் கிடையாது, சுண்ணாம்பு பாறை. பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த இடத்துல தொங்குது. பாருங்க, வாங்க ஒண்ணு பக்கத்துல காட்டுறேன். முருகா பாருங்க, முருகா. முருகன் தெரியுறாரா பின்னாடி? பாருங்க, மலேசியா பத்துமலை முருகன். ஸ்ரீ இடும்பன் சன்னதி. பாருங்க, இடும்பன். இடும்பன் சன்னதி. ஃபர்ஸ்ட் குகை உள்ள நுழையிறோம்.
சுண்ணாம்பு மலை குகை. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த இடமெல்லாம் நிறையா வாட்டி பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நேரில் இங்கே வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது. வாழ்த்துக்கள், விஎம்டி குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். ఎక్కడ సెల్ఫ్ எல்லாரும் திருநூறு எடுத்துக்கோங்க. பாருங்க, சொன்னா சுண்ணாம்பு மலைன்னு பாருங்க. எல்லாம் சுண்ணாம்பு மலை தான், பாறை அப்படியே எப்படி அரிச்சிருக்குது பாருங்க. பாருங்க, இந்த பாருங்க சுண்ணாம்பு. வாங்க வாங்க, எப்படி பூஜை ஜாமானெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க கடைங்கள்லாம். வந்துட்டு பாருங்க பாருங்க. ஆட்டேங்க அப்பா, குடும்ப சகிதமா இருக்காரு. பாருங்க, அந்த குகைக்கு நடுவில் இருக்கும். நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வடிவத்தில், சட்டிக்கு உள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சட்டி வடிவத்தில் இருக்குது. மேலே பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே நல்லா ஜிலு 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 நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அனல் கிடையாது. பாருங்கள், அந்த நம்மளை சுற்றி மேலே ஒரு தார்ஸு போட்ட மாதிரி குகை. இது எல்லாமே வந்துட்டு சுண்ணாம்பு கற்கள், சுண்ணாம்பு பாறை. வெள்ளித்தேர் பாருங்க, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்குது வெள்ளித்தேர். விநாயகர் தரிசனம் பண்ணிக்கோங்க. விநாயகர் தாங்களா சாமி. சூப்பர் யோகா மூலஸ்தானம் இவர் தான். பரவாயில்ல, இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க விட்றாங்க. ஒரு எந்த கோயிலையும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, இந்த கோயிலில் வீடியோ எடுக்க விட்றாங்க. எல்லாரும் பார்த்துக்கோங்க. மூலஸ்தான தெய்வம் இவர் தான். 10 மலை முருகன், மலேசியாவில் இருக்க மூலஸ்தான கடவுள் இவர் தான். சைட்ல எல்லாம் பாருங்க கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, 10 மலை முருகனுக்கு அரோகரா, மலேசியா முருகனுக்கு அரோகரா, அரோகரா 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 அரோகரா. தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம் முருகா, அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, அந்தனுக்கு அரோகரா, ராமனுக்கு அரோகரா, ராமவேலனுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா, திருமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா, அரோகரா அரோகரா, அரோகரா, திருமனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா. பூஜ்யம் மட்டுமா சொல்லியிருந்தாங்க. ஆன் பண்ண கோயில் இருக்கிறோம். ஐயா பார்த்தியா கிருஷ்ணன் ஐயான்னு பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்காரு. அவர் இந்த கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாரு. நம்ம என்னன்னு கேட்டுக்கலாம், பார்க்கலாம். அதாவது சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகை வந்து காட்டுவாசிகள் வாழ்ந்த குகை.
காட்டுவாசி வாழ்க்கை கொள்கையில யார் இருக்காங்க யாருமே சொல்ல முடியாது. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல தம்புசாமி பிள்ளை அவங்கெல்லாம் அம்புசாமி பிள்ளை அவங்கெல்லாம் இங்க வந்தாங்க. மலைய இங்க வந்திருக்கிறப்ப அவருடைய கனவில் வந்து ஆதிபுரம் செஞ்சு சொல்றாங்க, என்னோட இளைய மகனுக்கு வேல் வைத்து வணங்குங்க அப்படின்னு மலையை கட்டிட்டாங்க. அப்ப கொடிப்பாதை பிடிச்சி ஏறி வராங்க. கொடிப்பாதை பிடிச்சி ஏறி வந்து பார்க்கறப்ப இந்த காட்டுவாசிகளாக உழுதி இருக்கிறப்ப இந்த மூலஸ்தானத்தை காட்டி உடனே அங்கே உள்ள மூங்கில் எடுத்து வேறாக செஞ்சு வச்சு மூங்கில் வேலை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜப்பான்காரன் வாழ்ந்த நேரம் ஜப்பான்காரன் இருக்கு. இப்போ அவன் போன போது பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் வந்துருக்கிறப்ப வழிபாடு செஞ்சுட்டு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் புளி யூஸுங்கன்னு குரூப் கமிட்டிலாம் சேர்ந்து கோர்ட்டில் வாதாடி கோர்ட்டில் அங்கீகாரம் கொடுத்த இடம் தான் இந்த 10 மலை. இந்த மரம் முன்னெடுக்கிறீங்களா இவர் பேர் வந்து சுப்பிரமணிய சுவாமி தான். சுப்பிரமணிய சாமி 10 மலைன்றது வந்து இந்த கோயில் உள்ளுக்கு வேல் வச்சது வந்து ஞானானந்த சுவாமிகள். ஞானானந்த சுவாமி தப்பகோணம் திருவண்ணாமலை அவர் தான் அந்த வேலை வச்சு அந்த வேலு சொன்னார். வேலுக்கு தான் அபிஷேகம் அலங்காரத்துக்கு முருகன். அப்படி இருக்கும்போது கொடிமாதை பிடிச்சி ஏறி வந்தாங்கன்னா 1929 தான் வந்து ஒரு படி கட்டினாங்க. 1929 முடிஞ்சது. வந்து 2வது படி தான் முதல் படி. 1939 ஆரம்பிச்சு 40ல் முடிஞ்சிச்சு. 3வது கடைசி படி வந்து 1975 தைப்பூசம் வந்து 1891. ஆனால் 1888 வேல் வச்சு வணங்கணும். 1890 முதல் தைப்பூசம். தைப்பூசத்துக்கு பொதுமக்கள் இந்த கிராமத்தில் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி இந்த கோயிலுடைய திருமண பிரச்சனை அப்போ அந்த பணி செய்கிறப்ப அதுலேருந்து வந்து மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்தது. அதனால் வந்து மலேசியாவில் வந்து பிறகு அரசாங்கம் இன்னைக்கு சொல்லி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். கோயில் இது வந்து பொது சுற்றுப்பணி சேலமாக இருக்குல்ல, அதனால மலேசியாவில் இன்னைக்கு முருகன் இவ்வளவு நேரம் இருக்கிறார்னா நம்ம தமிழர்களுக்கு பெருமை கொண்டு கொடுத்தவர் 10 மலை முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு. வணக்கம். பாருங்க, இங்க முருகன் தனியா இருக்காரு. இவர் உற்சவர். இங்க மேல பாருங்க ஒரு படிக்கட்டு போகுதுங்களா, இதுக்கு மேல இங்க போனா வள்ளி தெய்வானன் ஓட முருகன் இருக்காரு. அதையும் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல மேல போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இங்கெல்லாம் விளக்கு, நெய் விளக்கு, எண்ணெய் விளக்கு எல்லாம் இங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி எல்லாமே பண்றாங்க. பாருங்க, நிறைய வெள்ளையர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. மழை பாருங்க, பார்க்க பிரமிப்பா இருக்குதுங்க. பாருங்க, எல்லாம் தமிழ்லே தான் இருக்குது. அர்ச்சனை சீட்டு எல்லாம் தமிழ்லே இருக்கு. பாருங்க, கந்த சஷ்டி கவசம். இவர் வந்து இருக்கா சார், இவருக்கு தான் சார் வேலை இப்ப பார்த்தாலும்.
பாருங்க மலைக்கு நடுவுல ஒரு டாப் ஓப்பன் மாதிரி இருக்கும். நடராஜர் பாருங்க, இங்க வள்ளி தெய்வானத்தோட ராஜ அலங்காரத்துல இருக்காரு முருகப் பெருமாள். பாருங்க, இங்க வள்ளி தெய்வானத்துல இருக்கிற சாமி மூலஸ்தானம் அது. இங்க உற்சவர் பார்த்துட்டோம். இப்ப இந்த கோயில் அப்படியே சுத்தி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த மலை பூராமே பாத்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு கல், சுண்ணாம்பு பாறை அதால ஆனது. வாங்க அப்படியே காட்டுறேன். கோயிலை சுத்தி வருவோம். இந்த மலையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நாளுக்கு நாள் மலை வளர்ந்துகிட்டு இருக்குதுங்கிறாங்க. மலை இருந்துகிட்டு சின்ன குன்றா இருந்தது, 10 மலை முருகனா பாத்தீங்கன்னா ஒரு இதுவும் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது பாறை. இது வளர்றதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா உறுதி, அதாவது சாரி எப்படி சொல்றது அப்படின்னா ஆதாரம் பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்க ஆலமரத்து விழுது தானே பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க மரத்தோட விழுது பாருங்க. பாருங்க, ஆலமரத்து விழுதுதான் பார்த்திருப்பீங்க. இது ஒரிஜினல் இருந்துகிட்டு இது வந்து பாறையோ இதோ ஏதாவது தூணோ ஏதோ கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரிஜினலா பாருங்க மேல வளர்ந்து இருக்குதுங்களா. இது கொஞ்ச நாள் போக போக அப்படியே கீழே வளர்ந்து வந்து கீழே பாருங்க இந்த மாதிரி மட்டும் ஆலமரத்து விழுது மாதிரி பாருங்க. இங்க ஒண்ணு பாருங்க வளர்ந்துட்டு இருக்குதா, இது அப்படியே வளரும். மேல இருக்கிறது பாருங்க வளர்ந்து அப்படியே இறங்கும். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். இங்க பாருங்க, இது காட்டம் பாருங்க. மேல பாருங்க அப்படியே வளர்ந்து 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 பாருங்க கீழே வருது. பார்த்துக்கோ, கீழே வளர்ந்து அப்படியே வருது. ஆலமரத்து விழுது போல இங்க இருந்துகிட்டு பாறைகள் வருது. இது மிகப்பெரிய அதிசயம். டெய்லி டெய்லி இங்க இருந்துட்டு மரங்கள் வளர்ச்சி மலைகள் பாருங்க. பாருங்க அரோகரா 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 அரோகரா. வணக்கம். பாத்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம மலேசியா முருகன் 10 மலை முருகன்ல வரிசையா ஒன்னொன்னா காட்டிட்டு வந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா இதான் இருந்துட்டு நிறைவு அடையுது. இதை பத்தி இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது, ஒரே வீடியோல கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தரேன். ஓம் நமோ நாராயணா. வெற்றிவேல் முருகனுக்கு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க.